ஓகே. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் ரிலேட்டடான சில அப்ளிகேஷன் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, கொஷின் நம்பர் 1 தான் இருக்கு. ரீட் பண்ணுங்க, கொஷினை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க கொஷின் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம் ரீட் பண்ணி. ஓகே, இஃப் த ஸ்பீட் ஆஃப் போட் P is 36 by t kilometer and the speed of stream is 4 kilometer per hour. Okay, and the distance covered by boat in t minus 3 hours in downstream is equal to the distance covered by the same boat in t plus 2 hours in upstream. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவுன்ஸ்ட்ரீமில் t minus 3 ஹவர்ஸில் போட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் அப்ஸ்ட்ரீமில் t plus 2 ஹவர்ஸில் போட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ போட்டோட ஸ்பீடு மேலே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்குவோம். போட்டோட ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோமா. எக்ஸ் ஈக்குவல் 36 by t கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ஒய் கொடுத்துருக்காங்களா. ஒய் ஈக்குவல் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். வேற என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீமை பற்றி பேசியிருக்காங்களா. அப்போ நமக்கு போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் தெரிஞ்சதுனால ஈஸியாக அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்யா. அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வேணும்னா எக்ஸ்லேருந்து மைனஸ் ஒய்யா. ஓகே, எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், டேரக்ட் எடுத்து அப்படி போட வேண்டியதான். ப்ளஸ் 4, ஒய்யோட வேல்யூ 4. இப்போ 36 ப்ளஸ் 4t வந்துருமா. 30 மேலே போச்சுன்னா டிவைடட் பை டீயா. இதானே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ 36 பை டீயா, மைனஸ் ஒய்யா, இங்கே ஒய்யோட வேல்யூ 4ஆ. இப்போ டி மேலே போணுச்சுன்னா 36 மைனஸ் 4t டிவைடட் பை டி. இதுதானே அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஓகே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போர்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போர்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அந்த டைம் மட்டும் வேரி ஆகுது. அப்போ நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு தெரியுமா. ஸ்பீட் இன்டு டைம்னு தெரியுமா. ஓகே, நமக்கு ஸ்பீடு தெரியுமா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஓகே, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் நமக்கு தெரியும், அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் நமக்கு தெரியும். டைம் டேக்கன், அது எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 36 ப்ளஸ் 4t டிவைடட் பை டி இன்டு அதை எடுத்துக்கிற டைம் t மைனஸ் 3 ஹவர்ஸ் இந்த இருக்கு. இது ஈக்குவல் டு அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் 4t டிவைடட் பை டி, அதை எடுத்துக்கிற டைம் t ப்ளஸ் 2 ஹவர்ஸ் இன்டு t ப்ளஸ் 2 ஹவர்ஸ். ஓகே, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் தானே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு டீயோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? இதை இப்போ மேலே மல்டிபிள் பண்ணிக்கலாமா. 36t மைனஸ் 108 வருமா. 36 இன்ட்டு மைனஸ் 3 பண்ணோம்னா வேற என்ன இருக்கு. ப்ளஸ் 4t ஸ்கொயர்டு வருமா. வேற என்ன வரும்? மைனஸ் 12t வருமா. டிவைடட் பை டி ஈக்குவல் டு இது என்ன வரும்? 36t ப்ளஸ் 72 வருமா. 36 இன்ட்டு 2. ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? மைனஸ் 4t ஸ்கொயர்டு வருமா. வேற என்ன? மைனஸ் 8t வருமா. டிவைடட் பை டி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த டீயும் கேன்சல் பண்ணிக்கலாமா. ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் 36t இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 36tன்னு வந்துடும். இங்கே ஆல்ரெடி ஒரு 36t இருக்கிறதுனால இது ரெண்டும் டைரெக்டாகவே கேன்சல் ஆயிருமா. பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஒரு 4d ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 4d ஸ்கொயர்டு இருக்குது. இது இந்த சைடு வரையில் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ டோட்டலாக 8t ஸ்கொயர்டுன்னு வந்துருமா. வேறு என்ன இருக்குது? ஓகே, இங்கே ஒரு மைனஸ் 8t இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 12t இருக்குது. இது இந்த சைடு வரையில் ப்ளஸில் வரும். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆனிச்சுன்னா கொஞ்சம் பேலன்ஸ் 4tன்னு இருக்குமா. இங்கே உள்ள மைனஸ் 7, ஓகே, இங்கே உள்ள ப்ளஸ் 72 இந்த சைடு வரையில் மைனஸ் 72 வரும். டோட்டலாக 180 இருக்குமா. ஈக்குவல் டு 0வா. இப்போ இந்த ஈக்குவேஷனை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா. இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆயிரும். இப்போ இங்கே 2 டைம்ஸ் வருமா. 2t ஸ்கொயர், இங்கே 4 போச்சுன்னா 1 டைம்ஸ். இப்போ t மைனஸ் இங்கே எத்தனை டைம் வரும்? 4 டைம்ஸு, ரிமைனிங் 5 டைம்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா. ஓகே ஓகே, இப்போ என்ன ஆகும்? இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 90 மைனஸ் 90 வரணும். ஆட் பண்ணோம்னா மைனஸ் 1 வரணும். அப்போ என்ன? 10 9 பிரிச்சுக்கலாமா. இங்கே மைனஸ் வருமா. ஓகே, அப்போ இது சிம்பிள் மாற்றி எழுதையில் இது ப்ளஸ்னும் இது மைனஸ்னு ஆயிருமா.
இங்கே 2 இருக்கா, ஸோ டிவைடட் பை 2 போடலாமா? இப்போ இதோட வேல்யூ 5ன்னு வந்துருமா? அடிச்சோம்னா 1 டைம் 5 டைமா, இது வந்துட்டு -4.5ன்னு வருமா? மைனஸ் வேல்யூ இக்னோர் பண்ணிடலாம், ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாமா? அப்போ t ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்குமா நமக்கு? ஓகே, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை போர்ட் P இன் அப்ஸ்ட்ரீம் இன் 10 hours. ஓகே, அப்ஸ்ட்ரீமில் 10 ஹவர்ஸில் போர்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு நமக்கு தெரியுங்க இருக்கு. இதில் டீயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ டீயோட வேல்யூ என்ன? ஓகே, இது என்ன 36 - 4, டீயோட வேல்யூ டீக்கு பதிலாக இங்கே 5 வரும், டிவைடட் பை டீக்கு பதிலாக இங்கே 5 வரும். என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 ஹவர்ஸில் போர்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், இது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இன்டு 10 பண்ணோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம் அப்படியே. இப்போ என்ன வரும்? 36 - 4 × 5 20 வருமா? டிவைடட் பை 5 இன்டு 10ன்னு இருக்குமா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இது கேன்சல் ஆனிச்சுன்னா ரிமைனிங் 16 டிவைடட் பை 5 இன்டு 10ன்னு இருக்குமா? ஓகே, இது கேன்சல் ஆனிச்சுன்னா ஓகே, அப்போ இது 1 டைமு, இது 2 டைமு, 2 × 16 32ன்னு கிடைக்குமா? 32 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். போட் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் 10 ஹவர்ஸில் 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ஓகே, சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 இன்லெட் பைப்பு P and Q கேன் ஃபில் த டேங்க் இன் x + 10 அண்ட் x - 5 மினிட்ஸில் 2 இன்லெட் பைப்பு பியும் கியூவும் x + 10 அண்ட் x - 5 மினிட்ஸில் டேங்கை ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கலாம். P வந்துட்டு x + 10 மினிட்ஸில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. அதே டேங்கை Q வந்துட்டு x - 5 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. வேற என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் இது அவுட்லெட் பைப் ஆர் வந்து அவுட்லெட் பைப்பா. ஸோ இது 2 இன்லெட் பைப்பு, இது அவுட்லெட் பைப்பு. ஸோ மைனஸ்ன்னு நோட் பண்ணிக்குவோம். ஆர் கேன் எம்டி த டேங்க் ஆஃப் 24 லிட்டர்ஸ் பெர் மினிட். ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 லிட்டர்ஸ் பெர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோட எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பிக்கும் கியூக்கும் டைம் டேக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆருக்கு மட்டும் நமக்கு டைரெக்டாகவே எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ பெர் மினிட், ஒரு மினிட்டுக்கு 24 லிட்டரை இது எம்டி பண்ணும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஆல் த 3 பைப்ஸ் டேக் 40 மினிட்ஸ் டு ஃபில் த டேங்க் அண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் இஸ் 320 லிட்டர்ஸ். ஓகே, டேங்கோட கெப்பாசிட்டி 320 லிட்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 பைப்பும் சேர்ந்து அந்த டேங்கை 40 நிமிஷத்தில் ஃபில் பண்ணிருமா? ஓகேவா? நமக்கு இதோட எஃபிஷியன்சியும் தெரியாது, இதோட எஃபிஷியன்சியும் தெரியாது. ஓகேவா? ஆரோட எஃபிஷியன்சி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுக்குதுல்ல. ஓகேவா? 40 மினிட்ஸில் 320 லிட்டர்ஸை அந்த 3 பைப்பும் ஃபில் பண்ணியிருக்குன்னா பெர் மினிட்டுக்கு அந்த 3 பைப்பும் சேர்ந்து எவ்வளோ வாட்டரை ஃபில் பண்ணணும்னு நமக்கு தெரியும்னா இதை டிவைடட் பை 40ன்னு போட்டோம்னா கிடைச்சிருமா? 0 0 கேன்சல். இது 1 டைம், இது 8 டைம் வருமா? அப்போ 8 லிட்டர் பெர் மினிட்னு 3 பைப்பும் சேர்ந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இதில் நமக்கு P வந்து பெர் மினிட்டுக்கு எத்தனை லிட்டரை ஃபில் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி Q வந்து பெர் மினிட்டுக்கு எத்தனை லிட்டரில் ஃபில் பண்ணணும்னு தெரியாது. பட் நமக்கு அது என்ன தெரியும்னா R வந்து பெர் மினிட்டுக்கு 24 லிட்டரை மைனஸ் பண்ணணும், 24 லிட்டர்ஸை மைனஸ் பண்ணணும்னு மட்டும் தெரியும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஓகே, P + Q - R வந்துட்டு, ஆனால் மொத்தமாக என்ன தெரியும்? 3 சேர்ந்து பெர் மினிட்டுக்கு 8 லிட்டர்ஸை ஃபில் பண்ணணும்னு தெரியும். அதாவது இது ரெண்டும் ஆட் ஆகி இதில் மைனஸ் ஆனிச்சுன்னா பேலன்ஸாக நமக்கு பெர் மினிட்டுக்கு 8 லிட்டர்ஸ் தான் இந்த டேங்கில் ஃபில் பண்ணும், அதுங்கிறது தெரியும். அப்போனா என்ன வரும்? P + Q - Rோட வேல்யூ தான் இந்த 8. 3ஓட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டும் ஆட் ஆகிருக்கும், இது அதில் மைனஸ் ஆகிருக்கும். பேலன்ஸ் நமக்கு 8 தான், 8 லிட்டர்ஸ் தான் ஃபில் ஆகும். ஓகேவா? அப்போ பியோட எஃபிஷியன்சி தெரியாது, கியூவோடது தெரியாது, ஆரோடது மட்டும் நமக்கு தெரியும். அப்போ P + Q - 24 ஈக்குவல் டு தான் 8. இப்போ P + Qவோடது வேணும்னா இந்த 24 அந்த சைடு கொண்டு போனோம்னா 24 + 8 வந்து 32ன்னு வந்துருமா? ஓகேவா? பியும் கியூவும் சேர்ந்து பெர் மினிட்டுக்கு 32 லிட்டர்ஸை ஃபில் பண்ணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா the value of x, xோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஓகே, எஃபிஷியன்சி வேணும்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்
இப்போ இதோட ரெண்டோட எஃபிஷியன்சின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எஃபிஷியன்சியை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் நமக்கு தெரியுமா? ஒர்க் என்ன? டோட்டல் ஒர்க் வந்துட்டு 320 லிட்டர்ஸ் தான். அப்போ 320 லிட்டர்ஸை இது எவ்வளோ நேரத்தில் முடிக்குதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 10 மினிட்ஸில் முடிக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா பியோட எஃபிஷியன்சி கிடைக்கும். அதே மாதிரி 320 லிட்டர்ஸை எக்ஸ் மைனஸ் 5 மினிட்ஸில் என்ன முடிக்குதுன்னா கியூ முடிக்குது. இதை சால்வ் பண்ணோம்னா கியூவோட எஃபிஷியன்சி கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர எஃபிஷியன்சி தான் இந்த 32. ஓகேவா? அப்போ 32 ஈக்குவல் டு 32 போட்டோம்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அவங்க கேட்டிருக்கதும் எக்ஸோட வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 320 எக்ஸ்னு வருமா? 5 பண்ணோம்னா என்ன வரும்? 1 டைம் 6 டைம் 00. ஓகேவா? எந்த ஒரு நம்பரையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக 2ஆல் டிவைட் பண்ணி லாஸ்ட்டாக 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இது இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் 320 வருமா? அடுத்து என்ன வரும்? ப்ளஸ் 3 200வா? இப்போ டிவைடட் பை என்னென்னு இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 10x மைனஸ் 50 ஈக்குவல் டு 32வா? ஓகே, இப்போ இது ஆட் பண்ண ஓகே இங்கே 320x. ஓகேவா? ஆட் பண்ணால் 640x டோட்டலாக கிடைக்குமா? அடுத்து வேறு என்ன இருக்கும்? 3200லேருந்து 1600 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் ப்ளஸ் 1600ன்னு இருக்குமா? இப்போ டிவைடட் பை என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும் ப்ளஸ் 5x இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆனிச்சுன்னா பேலன்ஸ் மைனஸ் 50 இருக்கும். ஈக்குவல் டு 32ன்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, இது இந்த சைடு போணுச்சுன்னா மல்டிபிள் ஓகே இந்த சைடு போணுச்சுன்னா இதோட மல்டிபிள் ஆகுமா? அப்போ என்ன கிடைக்கும்? 32x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1600x மைனஸ் அதே மாதிரி 1600. ஓகே, இங்கே ஒரு 0 வராது. ஓகே 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 ஈக்குவல் டு என்ன இருக்கும்? இங்கே பேலன்ஸு 640x ப்ளஸ் 1600 இருக்குமா? ஓகே, இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வருமா? அந்த 6000 ஓகே 640 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வருமா? அப்போ 640xல இருந்துட்டு 160x போச்சுன்னா என்ன வரும்? 0 ஓகே 84 மைனஸ் 480xன்னு கிடைக்குமா நமக்கு? இந்த 1600 ப்ளஸ் 1600 இந்த சைடு வரையில் மைனஸ் 1600 ஆயிருமா? அப்போ டோட்டலாக மைனஸ் 3200 கிடைக்குமா? ஈக்குவல் டு 0வா? ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா டிவைடட் பை 32 போட்டுக்கலாமா? போட்டால் இங்கே என்ன வரும்? 1 டைம் வருமா? எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எத்தனை டைம் வரும்? 1 டைமு 5 டைம்ஸ் வருமா? எக்ஸு இங்கே 1 டைம் வருமா? அப்போ 100ன்னு இருக்குமா? ஈக்குவல் டு 0வா? ஓகே, இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போ என்ன கொடுத்துருவாங்க? மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 100 வரணும், ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 15 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 25 பிடிச்சிக்கலாமா? ஓகே, இப்போ இங்கே மைனஸ் இருந்திருக்குமா? அப்போ சிம்பிள் மாற்றி எழுதையில் இது 20ன்னு இது மைனஸ் 5 ஆயிருமா? ஓகே, மைனஸ் வேல்யூ இக்னோர் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 20ன்னு கிடைக்குமா? ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 20. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் கிளியரா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி முடிச்சதும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே நோட் பண்ணிக்குவோம். எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் 24,000 அண்ட் 18,000 அண்ட் 21,000. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஒய் இசட் வந்து 24 24,000 18,000 அண்டு 21,000 3 பேரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. எவ்வளோ நாள்னா ஓகே ஓகே அதை அப்படியே ரீட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் 2 years 20% of the profit donated to a trust and the remaining amount is shared among them. ஓகே, 2 வருஷம் கழிச்சு டோட்டல் ப்ராஃபிட்டில் 20% வந்து அவங்க டொனேட் பண்ணிடுறாங்களாம். பேலன்ஸ் உள்ள ரிமைனிங் அமௌண்ட்டை அவங்க 3 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போ 3 பேரும் மொத்தமாக 2 இயர்ஸ் இருந்திருக்காங்க பிஸ்னஸில். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? த சம் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் ஒய் அண்ட் இசட் இஸ் 50,000 மோர் தென் த ப்ராஃபிட் ஆஃப் இசட். ஓகே, ஒய் அண்ட் இசட்டோட ப்ராஃபிட் ஷேர் வந்து எக்ஸோட ப்ராஃபிட் ஷேரை விட 50,000 கூட இருக்கான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய் பிளஸ் இசட்டு மைனஸ் இது ரெண்டும் உள்ள டிஃபரன்ஸ் தானே, மைனஸ் எக்ஸ் எவ்வளோதுன்னா 50,000. ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆயிருமா? ஈஸியாக இருக்க கொஷின், ஈஸியான கொஷின் தானே, இது எல்லாமே டேரெக்டாக கேன்சல் ஆயிருமா? அப்போ இது என்ன 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 8 டைம்ஸ் வருமா? 6 டைம்ஸு 7 டைம்ஸ் வருமா? இப்போ இது 7x 6x 8xன்னு எடுத்துக்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணி எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் 50,000ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 13x கிடைக்குமா? மைனஸ் 8xஆ ஈக்குவல் டு தானே 50,000. ஓகேவா? அப்போ 5xன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 50,000ஆ? அப்போ எக்ஸ் வந்து 10,000ன்னு கிடைக்குமா நமக்கு? கேன்சல் ஆனிச்சுன்னா. ஓகேவா? ஓகே, டோட்டல் எவ்வளவு இருக்குது? டோட்டல் இங்கே வந்துட்டு என்ன 13 + 8 21xஆ? டோட்டல் ப்ராஃபிட் வந்து 21xஆ? இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 1x வந்து 10,000, அப்போ 21x எவ்வளவு வரும்? 2,10,000 வருமா? ஓகே, 2,10,000 வருமா? ஓகே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்ல 20% ப்ராஃபிட்டை டொனேட் பண்ணிட்டாங்களாம். அப்போ என்ன டோட்டல் ப்ராஃபிட் 100%னா 20% ப்ராஃபிட்டை என்ன பண்ணிட்டாங்களாம்? டொனேட் பண்ணிட்டாங்களாம் ட்ரஸ்ட்டுக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80% 3 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 2,10,000 தான் 80%னா 100% எவ்வளோதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கேட்டிருக்க டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் கம்பெனியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இதை டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ்னு வருமா? அப்போ இங்கே 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 00 இருக்குமா? இந்த 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருமா? அப்போ என்ன வரும்? 2 டைம்ஸ் 6 டைம்ஸ் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 00. ஓகே, ஏன்னா என்ன சொல்லிடுவோம் முன்னாடியே, எந்த ஒரு நம்பரையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக 2ஆல் டிவைடட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு 0 ஆட் பண்ணோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்துட்டு நமக்கு தேவையான ஆன்சர் வந்துட்டு 262500 தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் கிளியர் தானே? கிளியர்னு நம்புறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஓகே ஓகே, கொஷினை ரீட் பண்ணுங்க. சிம்பிளான கொஷின் தான் இது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணிக்கலாமா? 7 years ago, the average of Divya and her daughter was 29.5 years. ஓகேவா? அப்போ என்ன 7 இயர்ஸுக்கு முன்னாடி திவ்யாவும் அவங்களோட டாட்டரோட ஏஜும் டாட்டரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோதுன்னா 29.5 இயர்ஸ் தான். அப்போ 7 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்களோட டோட்டல் ஏஜ் எவ்வளோதான் இருந்திருக்கும்? டோட்டல் ஏஜ் 2 பேரோட டோட்டல் ஏஜ் எவ்வளோதான் இருந்திருக்குன்னா இதை 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? 58 + 1 59 கிடைக்குமா? அப்போ 7 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க டாட்டரோட ஏஜ் டோட்டல் ஏஜ் வந்து 59ஆ? வேற என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த ப்ரெசன்ட் திவ்யாஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 10 more than 2 times of the daughter's age. Okay, then what will be the present average of Divya and her daughter age? Okay, திவ்யாவுக்கும் அவங்க டாட்டரோட ப்ரெசன்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை தானே? இதெல்லாம் வேணாம்ல, டைரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. இது வந்துட்டு 7 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள திவ்யா அண்ட் அவங்க டாட்டரோட டோட்டல் ஏஜ். அப்போ இது ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வர இதோட ஒரு 7 ப்ளஸ் இது அவங்க டாட்டருக்கு ஒரு 7 ஆட் பண்ணோம்னா அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் கிடைச்சிரும்ல. ஏன்னா இது 7 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள ஏஜ் தானே இது. இது அப்போ சேம் இப்போ ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வர இவங்களுக்கு ஒரு 7, அவங்க டாட்டருக்கு ஒரு 7 ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 14 ஆட் பண்ணோம்னா இவங்களோட டோட்டல் ப்ரெசன்ட் ஏஜ் நமக்கு கிடைச்சிரும். அப்போ என்ன வரும்? 3 1 கேரி 7. அப்போ திவ்யா ப்ளஸ் அவங்களோட டாட்டரோட டோட்டல் ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோதுன்னா 73. அப்போ இந்த டோட்டல் ப்ரெசன்ட் ஏஜுக்கு தான் அவங்க ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ 73 டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸு 6 டைம்ஸு 5 டைம்ஸ். ஓகே வருமா? அப்போது 36.5 இயர்ஸ் தான் அவங்களோட ப்ரெசன்ட் ஆவரேஜ் ஏஜ். ஓகேவா?
இந்த எக்ஸசிவ் டேட்டா தேவையில்ல. அவங்க கேட்ட பிரசன்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது தேவையில்ல. இந்த மெத்தட்ல போட்டோம்னா கொஸ்டின் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? The cost price of article A and B is 5,000 and X respectively. The shopkeeper marked up the price of article A and B by 20% and 15% respectively and offered a discount of 15% okay and 10% respectively on their market price. If the market price of article B is 2,550 less than that of article A, find the difference between profit percentage of article A and B. okay, article A and B ஓட profit percentage குள்ள difference கேக்குறாங்க. first என்ன கொடுத்திருக்காங்கன்னா article A க்கும் B க்குமான cost price அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 5,000 X கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன மார்க்கெட் அப் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் அப் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன, ஏ வந்து 20% அபோவ்ல மார்க் பண்றாங்க, பி வந்து 15% அபோவ்ல அவங்க மார்க் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இதை 20% என்ன, 5,000ல 10% வந்துட்டு 500, அப்போ 20% வந்து 1000 வருமா? அப்போ 5,000 பிளஸ் 1000 ஆட் ஆனிச்சுன்னா என்ன வரும்? 6,000 கிடைக்குமா? அதானே இதோட ஆர்டிகல் ஏவோட மார்க்கெட் ப்ரைஸ். இது வந்து 15% அபோவ்ல மார்க் பண்றாங்க. அப்போ நம்ம பியோட காஸ்ட் ப்ரைஸை 100x எடுத்துக்குவோம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி வரும்? 115x வருமா? இங்க வாங்க, ஸ்ட்ரைட்டா கீழே வந்துருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் 2580 லெஸ் தென் தட் ஆஃப் ஆர்டிகல் பி. ஆர்டிகல் ஏ, ஆர்டிகல் ஏயுடைய மார்க்கெட் ப்ரைஸை விட ஆர்டிகல் பியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 2580 கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே அந்த 2580. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 6000 minus 115x equal to 2515 எழுதிக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே. அப்போ இது இந்த சைடு போனுச்சுன்னா மைனஸ்ல போகுமா? அப்போ 6000ல இருந்துட்டு 2550 கேன்சல் ஆனிச்சுன்னா என்ன வரும்? 5 4 3 கிடைக்குமா? அப்போ என்ன, மைனஸ் 115x ஈக்குவல் டு மைனஸ் 3450 கிடைக்குமா? இந்த மைனஸ் கேன்சலா? அப்போ x ஈக்குவல் டு இந்த 115 அங்கிட்டு போனுச்சுன்னா டிவைடட் போகுமா? 34550 டிவைடட் பை 115 போட்டா இது டைரக்டாவே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குமா? ஆகிற மாதிரி இருக்கா? 3 டைம்ஸ் இது ஒரு 3 டைம்ஸ் வருதா? அப்போ 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் டோட்டலா. அப்போ x ஈக்குவல் டு 13 கிடைக்குதா? ஓகேவா? ஈஸியாக கேன்சல் மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டாவே கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரண்ட் பிட்வீன் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆர்டிகல் ஏ அண்ட் பியோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு அதுலேருந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு ரெண்டோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் தெரியும், அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் போனுச்சுன்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ offered a discount of 15% and 10% respectively on their market price. அவங்களோட மார்க்கெட் பிரைஸ்ல 15%ம் 10%ம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். ஆர்டிகல் ஏக்கு வந்து 15%ம் ஆர்டிகல் பிக்கு வந்து 10%ம் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க்கெட் பிரைஸ்ல இருந்துட்டு. அப்போ 6000ல 10% 600, அப்போனா 5% வந்து 300 வருமா? 1 minute. ஓகே, 10% வந்துட்டு 600, அப்போ 5% வந்து 300, டோட்டலாக 900 மைனஸ் ஆகும். அப்போ 6000ல 900 போச்சுன்னா 5100 இருக்குமா பேலன்ஸு? ஓகேவா? தென் அதே மாதிரி இங்கே நம்ம எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சா? அப்போ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சுன்னா 100 into எக்ஸ்ன்னு போட்டோம்னா பியோட காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருமா? அப்போ 3000 கிடைக்குமா பியோட காஸ்ட் ப்ரைஸ்? அப்போ இதுல 15% அபோவ்ல மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன, இதுல 3000ல 10% வந்துட்டு 300,
5% வந்துட்டு 150யா? அப்போ டோட்டலா 450 ஆட் ஆயிருக்குமா? அப்போ பியோட மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? பியோட மார்க்கெட் பிரைஸ் 3415 வருமா? அப்போ இதுல எத்தனை பெர்சன்டேஜ் போதான்? 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாமா? அப்போ என்ன வரும்? 3450ல 10% வந்துட்டு எவ்வளவு? இதானே 345 தானே. அப்போ இதுல 345 போனுச்சுன்னா என்ன வரும்? பேலன்ஸ் 5013 கிடைக்குமா? அப்போ 3105 இருக்குமா? அப்போ இதுக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? ஆர்டிகல் ஏயோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியுமில்ல. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. நமக்கு செல்லிங் பிரைஸ் தெரியும் ஆர்டிகல் ஏ. ஓகே, ஆர்டிகல் ஏயோட செல்லிங் பிரைஸ் இது ரெண்டும் இது செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் தெரியும். செல்லிங் பிரைஸ்லேருந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ணணும். அப்போ 5000 அண்ட் 100லேருந்து 5000 போனுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 மட்டும் கிடைக்குமா? இங்கே எழுதிக்கும். ஓகே, என்ன கிடைக்கும்னா 100 மட்டும் பேலன்ஸ் கிடைக்குமா? டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் என்ன? ஆர்டிகல் ஏயோட காஸ்ட் பிரைஸ் 5000 இன்டு 100. இப்போ இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்போ 1 டைம் 2 டைம். அப்போ ஆர்டிகல் ஏ உடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 2%. ஆர்டிகல் ஏ உடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்துட்டு 2%. அதே மாதிரி ஆர்டிகல் பிக்கு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஓகே, ஆர்டிகல் பி என்ன இருக்கு? ஆர்டிகல் பியோட செல்லிங் பிரைஸ் வந்து 3105 இருக்கு. அப்போ 3105 இருக்கு. அது எவ்வளவு கூட இருக்குன்னா காஸ்ட் பிரைஸோட 105 மட்டும் கூட இருக்கா? அப்போ ஓகே, அப்போ 105 டிவைடட் பை ஆர்டிகல் பியோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 3000 இன்டு 100. இது கேன்சல் ஆயிருமா? இது 1 டைம் 3ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் வருமா? அப்போ 3.5% கிடைக்குமா? ஆர்டிகல் பியோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து 3.5. ஓகேவா? 5%. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ 3.5 மைனஸ் 2%. 3.5% மைனஸ் 2%னா பேலன்ஸ் நமக்கு கிடைக்கிறது 1.5% கிடைக்குமா? ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆர்டிகல் பி ஏ அண்ட் பி வந்து 1.5%. ஓகேவா? கொஞ்சம் அவனுக்கு ஒன்று தான் எழுதியிருப்பேன், புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த 5 கொஷினோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் கொஞ்சம் எக்ஸஸான சம்மம் பார்ப்போம். ஓகே பாய். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே பாய்.